சைவானுஷ்டானத்தை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதில் விபூதி சுத்தி, விபூதி எப்படி இட்டுக்கிறது அப்படிங்கிறத மிகச்சிறப்பாக சொல்லியிருக்காங்க. ஒரு கையில் விபூதி வச்சுண்டு அதை சுட்டு வரலால் இப்படி தட்டணும். விபூதியை வச்சுண்டு என்ன சொல்லி தட்டணும்? ஓம் அஸ்திராயப்பட்டு அப்படின்னு சொல்லி இப்படி தட்டணும். இதுதான் இன்றைக்கு சைவானுஷ்டான சிந்தனைகளே நாம் தெரிந்து கொண்டிருக்கின்ற விஷயம். இப்போ நம்ம பார்த்துன்னுக்கிற பகுதிக்கு விபூதி சுத்தின்னு பேர். இடது கையில் விபூதி இருக்கும். அந்த விபூதியை இந்த ஆள்காட்டி விரலை இப்படி மடக்கி ஒரு தட்டணும் கையில். ஓம் அஸ்திராயப்பட்டு அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லு. இந்த சம்ஸ்காரத்துக்கு தாட்டனம்னு சொல்ற. தாட்டனம்னா அடிக்கிறதுன்னு அர்த்தம். இப்படி தட்டுவது அடிப்பது அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய மாற்றத்தை ஆன்மாக்குள்ளே கொண்டு வந்துட முடியுமா? நம்ம சரீரத்துக்குள்ளே கொண்டு வந்துட முடியுமா? அனுபவ சாத்தியப்படுத்த முடியுமா? அப்படின்லாம் நமக்கெல்லாம் தோணும். ஆனால் சிவபெருமானால் சொல்லப்பட்டது சைவாகமம். அதில் மிகச்சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சைவானுஷ்டானம். இந்த சைவானுஷ்டானத்தில் இப்படி ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை விரிய அதாவது புரிஞ்சுக்க தான் அனுபவத்தில் புரிஞ்சுக்கணும், செயல்பாட்டில் புரிஞ்சுக்கணும். அந்த மந்திரத்தை சொல்லி அதனால் வரக்கூடிய தன்மையினால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர சுண்டி விரலால் இப்படி தட்டுறதுனால மாத்திரமே இப்படி வந்துடும் அப்படின்னு முதல்லையே நாம் முடிவு பண்ணக்கூடாது. அடிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் செய்யும். இப்போ நம்ம விரலால் அடிக்கிறோம் அப்படிங்கிறது, அடிக்கிறதுங்கிறதெல்லாம் தாடனம்னு பேர் கொடுத்துருக்கா. தாடனம்னா அடிக்கிறது. அந்த சொல்லியும் மந்திரத்துலேயும் செய்கிற செயல்லையும் செய்கிறவாளுடைய மனநிலையிலையும் அந்த மந்திரத்தை சார்ந்த தேவதைகிட்டையும் எந்த சூழல் அது செய்யப்படுகிறது அப்படிங்கிறத பொறுத்து ஒரு மந்திரத்துக்கு வியாக்கியானம். ஒரு 7-8 காரணக்காரிகளை கொண்டு அடிப்படையாக அமைவது. அது பொதுவாக மந்திரத்துக்கெல்லாம் வியாக்கியானம் சொல்லப்படாதுன்னே சொல்லுவாள். ஆனால் இந்த சைவானுஷ்டானம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கணும். அது சூத்திர மாதிரி சுருக்கமாக இருக்குது, விதை மாதிரி இருக்குது. ஒரு ஆலமரத்தை பைக்குள்ளே வச்சு தூக்கின்னு போக முடியுமா? தூக்கின்னு போக முடியாது ஆலமரத்தை. ஆனால் விதையை எடுத்துன்னு போயிடலாம். 50 விதையை ஒரு பைக்குள்ளே வச்சு எடுத்துன்னு போகலாம். அதை வச்சு உற்பத்தி பண்ணிட்டா அதை ஒரு மரத்தை கூட, அந்த ஒரு மரத்தை அதை பேர்த்து நம்ம ஒத்தகையால் தூக்குறதுக்கு நமக்கு தெம்பு கிடையாது. அந்த மாதிரி அவ்வளவு சுருக்கமாகவும் அதை விரிக்க பொருள் தருவதாகவும் இருப்பது இந்த சைவானுஷ்டான விதி. அப்படி புரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் பாருங்களேன், சாட்டையால் அடிப்பா சில கோயில்களில் இருக்குது, இன்றைக்கும் பழக்கத்தில் இருக்குது. சாமி சாட்டையால் அடிக்கும். இப்படி யார் அந்த அடி வாங்குறாலோ அவளுக்கு வியாதி போகும். சில இது ஆவி ஏறி சில தொந்தரவுகள்லாம் இருக்கும். சில பேருக்கு இந்த சித்த கிளேசம்னு சொல்லுவாள். அதாவது சம்மந்தம் இல்லாத பேசுகிறது, சம்மந்தம் இல்லாத சிந்திக்கிறது, ஏதாவது தேவையில்லாத ஒரு நடைமுறைகளை, அதாவது அமானுஷ்யமான நடைமுறைகளை பின்பற்றுவது, அது மாதிரிலாம் இருந்தால் இந்த கோளாறுக்கெல்லாம் சாட்டையால் அடிப்பாள். இன்னும் கோயில்களில் சாட்டை இருக்கும். சில கோயில்களில் பெரம்பு இருக்கும். அந்த பெரம்பால் அடிப்பாள். மந்திரம் பண்ணி பெரம்பு வச்சுருப்பாள். கிராம தேவதைகள் நான் சொல்கிற இந்த வழிபாட்டு முறை இதெல்லாம் அடிக்கிறதுனால மாறுறது. வேப்பலை இருக்குல்ல, அதை கொத்தா வச்சுட்டு மந்திரத்தை சொல்லி அதால் அடிப்பாள். இப்படி சாட்டையால் அடிச்சுக்கிறது, சாட்டையால் அடிக்கிறது அப்படின்னு ஒரு காபாலிக சைவத்தில் ஒரு சில சைவம், காபாலிக சைவம்னு ஒரு சைவம், சைவத்தில் பல வகை இருக்குது. அதில் ஆதி சைவம் அப்படிங்கிற ஒரு சைவம், சித்தாந்த சைவம் ஒரு சைவம். இதெல்லாம் சின்ன சின்ன முரண்பாடுகளுடன் சிவபெருமானையே முழுமுதற் பொருளாக கொண்டு வழிபடுவது சைவம்னு பேர். தன்னைத்தானே அடிச்சுக்கிறது ஒரு பெரிய பிராயச்சித்தம்னு சொல்கிறார். அதாவது ஒரு குற்றத்தை நமக்கு தெரிஞ்சு பண்ணிட்டு அது யாருக்கும் தெரியாது, நமக்கு கொண்டு தான் தெரியும் அது தப்பு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அது பாப்போம் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியாது. அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிராயச்சித்தம் என்ன அப்படின்னா தன்னை தானே அடிச்சுக்கிறது சாட்டையால். பழைய காலத்தில் தண்டனை எல்லாம் பாருங்களேன்,
சவுக்கடி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குற்றத்துக்கு தகுந்த மாதிரி இத்தனை சவுக்கடி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த அடிக்கிறது தாடனம் அப்படிங்கிறது அந்த நோக்கத்தில் தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கான், தாடனம்ங்கிறது. அது சரி. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த தாடனத்துக்கும் சைவானுஷ்டானத்தில் இப்படி தட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், இந்த விபூதியில் இந்த தாடனத்தை பண்ணினா அந்த விபூதியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அசுரர்களுடைய பண்பு, அதாவது எவ்ரி ஆக்ஷன் when there is equal and oppositeன்னு ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி எல்லா சக்தியும் சம எதிர் சக்தியை கொண்டது. விபூதி மிகப்பெரிய புனிதத்தன்மை கொண்டது. அந்த விபூதியை கொண்டு வந்து வச்ச உடனே அதுக்குள்ளே ராட்சசத்தனம் வந்துருங்கிறா. அவர்களுக்குன்னு ஒரு பகுதி கொடுக்கணுன்னே சொல்லியிருக்கு. அது பின்னாடி சைவானுஷ்டானத்தில் வரும். அப்போ எந்த அளவுக்கு நல்லது செய்கிறதுக்கு அதுக்கு ஒரு வல்லமை இருக்கோ, எந்த பொருள் உணவோ அதுதான் மலமாகி வெளியில் உள்ளே செல்லுகிற பொழுது உணவு, வெளியிலே வருகிற பொழுது மலம். அந்த மாதிரி இந்த தன்மை என்ன அப்படின்னு கேட்டால், சுட்டுவர்களாலே தட்டுவது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த விபூதிக்குள்ளே செய்யக்கூடிய மாற்றம் இது. அந்த மந்திரத்தை சொல்லி தட்டுறதுனால ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய தன்மையானது மாறி அந்த விபூதியில் எடுத்து வச்சோடனே, அதாவது சாதாரணமாக ஜீனிலாம் அந்த சர்க்கரையெல்லாம் கீழே கொட்டிருந்தோன்னா எறும்பை பத்திரிக்கை வச்சு கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, தானாகவே வந்துடும். அந்த மாதிரி விபூதியை எடுத்து கையில் வச்சோடனே ராட்சசர்கள் தானாக வந்து விடுவார்களாம். அப்படி அந்த தன்மையை போக்குவதற்காகவும் தேவதா தன்மையை அதுக்குள்ளே செலுத்துறதுக்காகவும் பாபமற்ற தன்மையை நாம் பெறுவதற்காகவும் அடிக்கிறார்கள். இந்த தாடனம்ங்கிறது பாபமற்ற தன்மை அப்படின்னா, பாவத்தினால தான் நம்ம எதையுமே அனுபவிக்க முடியாமல் இருக்குது. அப்படி எதையும் அனுபவிக்க முடியாத நம்மளை செய்யறது எதுன்னா, நாம் முன்னாடி பண்ணின பாவம், தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணின பாவம். அந்த பாவத்தை எப்படி போக்குறதுன்னா, இந்த மந்திரம், இந்த விபூதி சொல்லி இந்த தாடன சம்ஸ்காரத்தை பண்ணுறதுனால இந்த பாவங்கள் போகும். அப்படி பாவம் போச்சுன்னா நமக்கு ஒரு தெளிவான பாதை கிடைக்கும். நம்மை குறித்து தெளிவான பாதையை நாம் யோசித்து கொண்டே இருப்போம். இந்த வழியில் போனால் நமக்கு சரியாக வருமா, வளருமா, நம்மளுடைய இலக்கை அடைவோமான்னு. சமயத்தில் இலக்கு மாறிகிட்டே போகும், நம்ம நினச்சதையும் அடைய முடியாத சூழல் வரும். அப்படிங்கும்போது நம்ம கலங்குறோம். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம தேவதையை உதவியாக வச்சுக்கலாமான்னு பார்க்குறோம். அந்த தேவதைகிட்ட பிரார்த்தனையை செலுத்துகிறோம். அப்படி நாம் அடைய வேண்டிய இலக்கை தடை செய்வதாகிற தன்மையை நீக்குவது தான் இந்த தாடன சம்ஸ்காரம். அதுக்காக சொல்கிறேன். இந்த பாவம் எப்படி வரும் அப்படின்னா, அதெல்லாம் சொல்லும்போது ஒரே ஒரு சின்ன ஒரு செவிவெளி செய்தி தான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த தாடனங்கிறது என்னன்னு கேட்டால், நாம் பண்ணின பாவம் நம்ம பின்னாடியே வரும். ஒரு முனிவர் இருந்தாராம். அவர் என்ன பண்ணுவாராம், தும்பி தட்டான்னு சொல்லுவாள் ஊர் பக்கத்துலலாம், நல்ல ரெக்கை இருக்கும், அதை பிடிச்சி அது வாலில் ஒரு நூலை கட்டுறதான், நூலில் கட்டி அதில் ஒரு கல்லை கட்டுறதான், கல்லை கட்டி அதை பறக்க விடுறதான். இது சின்ன குழந்தையில நாம் பண்ணின பாவம். நமக்கு தெரியாதப்போ தட்டானை பிடிக்கிறது ரொம்ப பாவம், அது சுதந்திரமாக பறக்கிற வஸ்து, அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை, அது நம்மளை துன்புறுத்தலை. அதை போய் பட்டி அது கீழே ஒரு கல்லை கட்டி அதை பறக்க விடுறது. அது பறக்கிறத பார்க்கறதுல, அது பறக்க முடியாமல் கஷ்டப்படுறத பார்க்குறதுல நமக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இது மாதிரி நம்ம தெரியாத வயசில் பண்ண பாவம் இது நம்மளை சார்ந்து நம்ம பின்னாடியே வந்துடுவோம். அதுக்காக சொல்கிறேன். அது மாதிரி ஒரு முனிவர் பண்ணாராம். அவருக்கு அந்த சொர்க்கத்துக்கு போகும்போது, அவர் மேலே போகும்போது, மேல்நிலையில் போகும்போது ஒரு பெரிய பாறாங்கல் இருந்துலாம். இதை கட்டின்னு நீங்கள் மேலே பறந்து போகணுன்னா அந்த கல்லை அசைக்க கூட முடியலையா. உடனே கேட்டாராம், எதுக்காக இந்த கல்லை வச்சுருக்கீங்க அப்படின்னு அந்த முனிவர் கேட்டாராம். இது நீங்கள் சின்ன வயசில் ஒரு தட்டானை பிடிச்சி ஒரு நூலை கட்டி அதில் ஒரு கல்லை கட்டி பறக்க விட்டேன், அந்த பாவம் இந்த கல்லாக மாறி இப்போ நீங்கள் மேலே சொர்க்கத்துக்கு போக முடியாமல் உங்களை தடுக்கிறது. அது இந்த கல்லை நீங்கள் வழி பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் சொர்க்கத்துக்கு நீங்கள் போக முடியும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ தான் யோசிச்சாராம். அவர் கேட்டாராம், நான் சின்ன கல்லாக தானே கட்டினேன் அப்படின்னா. நீங்கள் கட்டினது சின்ன கல் தான், ஆனால் தட்டானுக்கு அது அவ்வளோ பெரிய வெயிட்டாக இருந்தது. அந்த தூக்கின்னு பறக்கிற அந்த தும்பிக்கு அது மிகப்பெரிய வெயிட். அது என்ன அவஸ்தையை அனுபவிச்சதோ அதே அவஸ்தையை நீங்கள் அனுபவிக்கணும், அதுதான் மரபு அப்படின்னா.
அப்போ தான் அவர் என்ன பண்ணாராம், அந்த கல்லுக்குள்ளேயே சிவனை பிரார்த்தனை பண்ணாராம். டேய் அப்பா, நான் பண்ணின பாவம் தெரியாத பண்ணிட்டேன், சின்ன வயசு, இப்படியெல்லாம் அது மாறும்னு எனக்கு தெரியாது, அதனால் நீ தான் இருந்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும், நீ இந்த பாஷாணத்தன்மையிலிருந்து நீங்கி ஒழிவாயாக அப்படின்னு சொன்னாராம். அப்படி பிரார்த்தனை பண்ணுவோம். அந்த கல்லுக்குள்ளே சிவத்தை பார்த்தாராம். அந்த சிவத்தன்மை கல்லில் வந்தோடனே மேலேறி பறந்துதான் அந்த கல். அந்த மாதிரி எதுக்கு இந்த கதையை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பாவம்ங்கிறது கூடவே தான் இருக்கும், நம்ம கூடவே இருக்கும். அந்த தன்மையை இந்த சுட்டுவரனால் இந்த மந்திரத்தை சொல்லி பொசுக்கிறோம், அழிக்கிறோம். அப்படி அழித்தால் அது ஆற்றல் கூடிய தன்மையாக மாறி நமக்கு அருள் சக்தியாக மாறி நமக்கு அனுகிரகம் பண்ணும். நம்மளுடைய இயல்பு, நாம் எப்படி இருப்போம், என்ன மாதிரி சிந்திப்போம், என்ன மாதிரி செயல்படுவோங்கிறதெல்லாம் சிவபெருமான் நன்கு அறிந்து இந்த ஆன்மாக்களை இந்த உடலில் இருந்து பிரிப்பதற்கும், இந்த உடலிலே இருக்கிற போது பாதுகாப்பாக செம்மைப்படுத்தி கொள்வதற்கும், பலப்படுத்தி கொள்வதற்கும், நலப்படுத்தி கொள்வதற்காகவுமே ஆகமங்கள் சொல்லியிருக்கிறார். அந்த ஆகமத்தில் எல்லா விதமான நன்மையும் இருக்குது. ஆனால் அதை அனுஷ்டானத்தின் மூலமாக நாம் அறிய முயல்வோமாக. அனுஷ்டானம் அதை நல்ல தொடர்ந்து பின்பற்றதுனால மாத்திரம்தான் அந்த அனுபவம்லாம் உங்களுக்கு வரும். அப்படி அந்த தாடன விதியை என்று கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு 24 மணித்துளிகளிலே, நிமிடங்களிலே செய்து முடிக்கிற இந்த சைவானுஷ்டானத்தை முழுவதுமாய் கற்று இறை அருள் அனுபவத்தினால் இந்த பாவத்தை அடித்து விரட்ட முயல்வோமாக. நாம் ஏற்கனவே பண்ண பாவத்தை அடித்து விரட்டவும், அதாவது இறையருளால் அடித்து விரட்ட முயல்வோமாக. இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய், அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.